உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566565113 www.katijanikah.com. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேளையில் ஐநா இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பை தீவிரவாத அமைப்பென்றே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பதற்கான பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் ஜோர்டானில் பலஸ்தீனுக்கு ஆதரவாக ஒரு நபர் தீ குளிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த நபர் மேலே துப்பாக்கிச்சூடு என்பது அந்த அரசே நிகழ்த்தி இருக்கு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காசாவில் மிகப்பெரிய பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை. இங்கே வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வேலையில் இன்னைக்கு அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அங்கே ஒரு புதிய விஞ்ஞானி பிறந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மத்தியில் நடக்கக்கூடிய போர் உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்குது. இது பிராந்திய போராக மாறும். உள்ள ஈரான் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்த வண்ணம் இருக்கு. ஸோ இந்த செய்தியை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ள போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர்ல கடந்த 2-3 தினங்களாக ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் மிகப்பெரிய அளவில் சண்டை என்பது உச்சகட்டத்தில் போயிட்டு இருக்கு. குறிப்பாக மெட்டுலா, கலீலியா இந்த 2 பகுதிகளில் ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் உச்சகட்டத்துக்கு சென்றிருக்குது. ஸோ ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் நசுருல்லா என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஹமாஸை போலவே எங்கள்கிட்டையும் சமாதான அடிப்படை என்ற அடிப்படையில் சில விஷயங்களை போலியான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுப்பீங்க. அதனால வாக்குறுதிகள் சமாதான பேச்சுவார்த்தை என்ற விஷயத்திற்கு இங்கே இடமே கொடுக்க மாட்டோம். பல்லுக்கு பல், ரத்தத்திற்கு ரத்தம் என்ற அடிப்படையில் நாங்கள் எதிர்த்தாக்குதலை அதிகப்படுத்துவோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஹிஸ்புல்லாவை சார்ந்த வீரர்கள் இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்றைய தேதியில கிட்டத்தட்ட 5 நடவடிக்கைகள் இஸ்ரேலுடைய பல்வேறு பகுதிகளில் இன்னைக்கு வந்து நடத்தியிருக்காங்க. ரேடார் சிஸ்டத்தை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி என்பது வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய இந்த ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புல வந்து இன்னைக்கு ஆட்கள் பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்குது. சொல்லப்போனால் பல நபர்கள் காயமுற்றிருக்கிறாங்க. பல நபர்களுக்கு மனநிலை என்பது பாதிக்கப்பட்டிருக்குது. பல நபர்கள் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிடலாம். குறிப்பாக இவர்கள் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக ரிசர்வ் படையில பார்த்தீங்கன்னா யூத ரப்பிகளே உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் ரப்பிகள் இதற்கு உடன்படவே கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்குது. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இது வந்து சேனல் 12 ஹைப்ரூ சேனல், இந்த 2 சேனலும் செய்தி வெளியிட்டு இருக்குது. வாட்ஸ்அப் வழியாக வந்து இன்னைக்கு வந்து ரெக்யூப்மெண்ட் தேவை, அதாவது வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து கூவி ஆள் எடுத்துட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்புக்குள்ள பல நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள். உதாரணத்துக்கு இஸ்ரேல் குடியுரிமை இருக்கும், அதே போல் அமெரிக்கா, இஸ்ரேல் வித் பிரான்ஸ், இஸ்ரேல் வித் இத்தாலி, இஸ்ரேல் வித் கிரீஸ், இது போன்ற பல இரட்டை குடியுரிமை கொண்டவர்களும் இங்கே இருப்பாங்க. யூதர்களாக அங்கேயும் இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க. யூதர்களாக பல நாடுகளில் இருந்தும் கூலிப்படைகளாக கூட உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. உக்ரைன் போல கலந்து கொண்ட ஒரு கூலிப்படை கூட இஸ்ரேலுடைய படையில இணைந்து போர் செய்ததான, இனப்படுகொலை செய்ததான தகவல்களும் நமக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த அடிப்படையில் பல வெளிநாட்டை சார்ந்த இந்த போர் வீரர்கள் என்ன ஆயிருக்காங்க, இந்த போர் படையில சேர்ந்து போராடக்கூடிய சமயத்தில் உயிரிழந்து பல இடத்துல இறந்த உடல்களாக கடந்திருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய உடல்களை முறையாக ஐடிஎஃப் எடுத்து அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கூட கொடுக்க தயங்கிய நிலையில இன்னைக்கு அந்தந்த உடல்கள் அங்கங்கே கிடக்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாயிருக்கு. ஸோ இதற்கு அஞ்சியே பல நாட்டை சார்ந்த இது போன்ற இந்த பிரைவேட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்மி குரூப்ஸ் எல்லாமே இங்கே வர்றதுக்கு மறுத்து இருக்கிறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இங்கே ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால ரெக்யூப்மெண்ட் தேவைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் செய்திகள் பரவிட்டு இருக்கு. அப்போ இந்த அளவு தான் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இந்த ராணுவ அமைப்பு, ராணுவத்துடைய நிலைப்பாடு என்பது இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இவங்க ஹிஸ்புல்லா கூடயும் போர் செய்யறாங்க, அதே நேரத்தில் ஹமாஸ் கூடயும் போர் செய்யறாங்க, இன்னும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புக்கு கீழே வரக்கூடிய பல அமைப்புகள் கூடயும் போர் செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வெற்றி கூட நாங்கள் சாதித்து விட்டோம், இந்த இடத்தை பிடிச்சிட்டோம் சொல்லிட்டு பதிவு செய்யக்கூடிய நிலை கிடையாது. இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் மூத்த தலைவரே சொல்றாரு, நாங்கள் ஒரு இடத்தை பிடித்து அதிகபட்சம் 10 நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியலையே. அடுத்த தாக்கத்திலிருந்து அந்த இடத்துக்கு நடைபெற்றுது. ஸோ அந்த இடத்துல இருந்து அங்கே காலி பண்ணி வேறொரு இடத்திற்கு தான் பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதனால காசாவில் எந்த பகுதியும் எங்களுக்கு சேஃப்டி கிடையாது. எங்கேயுமே இது பிடித்துட்டு இந்த நிலம் எங்களுக்கு தான் நாங்கள் சொல்ல முடியாது. 10 நிமிஷம் கூட அங்கே நிம்மதியாக நாங்கள் உட்காந்து ஒரு உணவு சாப்பிட முடியாது. அந்த அளவு காசா பகுதியில் ஹமாஸ் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் இஸ்ரேலுடைய ஒரு உளவு பிரிவை சார்ந்தவர் கூட செய்தியாக வெளியிட்டு இருந்தார். ஸோ அந்த அளவு இன்னைக்கு கிரிட்டிக்கலான சூழல் நம்ம சொல்லலாம். இந்த சிச்சுவேஷன்ல தான் ஜபாலியா முகாம் பக்கத்திலையும் மத்திய காசா பக்கத்திலையும், குறிப்பாக மத்திய காசாவில் இருக்கக்கூடிய 2 இடங்கள் அல் பரசி, அல் மஹாசி என்று சொல்லக்கூடிய 2 இடங்கள்ல இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதல் நடத்தியிருக்கு. ஸோ இந்த வான்வழி தாக்குதலில் அப்பாச்சி என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்தை பயன்படுத்தி இருக்கு. ஸோ இந்த அப்பாச்சி விமானத்தை
கையில வச்சு தோல்ல வச்சு ஏவக்கூடிய ஏவுகணை, அதாவது சாம் 7 என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை பயன்படுத்தி ஹமாஸ் ஒரு நேர்த்தியான தாக்குதலை நடத்தியிருக்கு. இதுல அந்த அப்பாச்சி விமானத்துடைய பாகங்கள்லாம் உடைஞ்சிருக்கு. ஸோ அடுத்து அந்த விமானம் பறந்து போயிருக்குது. அது எங்கேயாவது கீழே விழுந்துருச்சா, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கா, காயமடைஞ்சிருக்காங்களான்னு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் இன்னும் தெளிவாக வரல. அப்படி வந்தாலும் இஸ்ரேல் அதை மறைச்சிரும். அதுதான் உண்மை. இதுவரையும் பலாயிரக்கணக்கான இஸ்ரேல் துருப்புகள் இறந்திருக்கலாம். ஆனால் இதுவரையும் இஸ்ரேல் தரப்புல இருந்து இவ்வளவு நபர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிக்கை சான்று வந்ததில்லை. இந்த போரை நீங்க கூடுதலாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இவ்வளவு நாள் புகைப்படங்கள் வீடியோக்கள் வந்துச்சுல, இதுல அடிபட்டு ரத்தம் வந்து உயிரிழந்தவர்களுடைய புகைப்படங்கள் அதிகமா நீங்க யாரை பார்த்துருப்பீங்க? காசா பகுதி சார்ந்த மக்களை தான் பார்த்துருப்பீங்க. ஏதாவது இஸ்ரேலி நாட்டை சார்ந்த ஏதாவது ஒரு மக்களை காயமுற்ற நிலையிலையோ அல்லது ரத்தம் வந்த நிலையிலையோ அல்லது வந்து உடல் சிதறிய நிலையிலையோ உங்களால பார்க்க முடிஞ்சிச்சா? அப்ப இதுல இருந்து யதார்த்தமா உங்களுக்கு தெரியுது எங்கு வந்து அதிகமான இனப்படுகொலைக்கான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை போலியாக கட்டமைக்கிறாங்க, ஒரு நம்பர் வழியாக ஒரு 300 200 சொல்லி உளவியல் ரீதியாக தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் துருப்புக்கள் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் அதிகமான துருப்புகளை இறந்திருக்கிறாங்க. அந்த உடல்களை மறைமுகமாக எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணிருச்சு. அப்படி இல்லாட்டி பல உடல்களை எடுக்காம இன்னைக்கும் இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்கு, காசா பகுதியில சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த அளவு ஹமாஸுடனான நடவடிக்கை என்பது போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல காசாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, வெயில் காலம் அதிகமாக என்பதனால தண்ணீர் என்பது ரொம்ப தேவைப்படுது. இன்னைக்கு மக்காவில் கூட பாருங்க, மக்காவில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் இல்லை. அந்த வெயில் தாக்கத்தின் காரணமாக இன்னைக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் அந்த இடத்துல பெரிய அளவில் உட்கார முடியல. அப்படி இருக்கிறனால தான் கடந்த ஜும்மால நினைக்கிறேன் அந்த இமாம் அவர்கள் தனது குதுவா பிரசங்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரு. தொழுகையை வந்து ரொம்ப சின்ன சூறா குரான்ல இருக்கக்கூடிய சின்ன அத்தியாயங்களை ஓதி விரைவாகவே இந்த தொழுகையை முடிச்சிட்டார். அந்த அளவு வெயிலுடைய தாக்கம் என்பது மக்காவில் அதிகமா இருக்கு. ஸோ மத்திய கிழக்கு முழுக்கவே இன்னைக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. காசா பகுதியில் உச்சகட்ட வெயில் என்பது காணப்படுது. ஸோ இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இஸ்ரேல் வந்து முழுமையாகவே காசா பகுதியில் தண்ணீரை நிறுத்திடுச்சு. இந்த 8 மாதங்கள்ல அங்கே தூய்மையான குடிநீர், ஆரோக்கியமான குடிநீர் என்பது காசா பகுதியில் கிடையாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரே ஒரு % தான் அந்த சுத்தமான குடிநீர் என்பது கிடைச்சிட்டு இருந்துச்சு, அதுவும் நிறுத்தப்பட்டது. ஸோ இந்த வேளையில் தான் இறைவனுடைய நாட்டம். அங்கு ஒரு விஞ்ஞானி என்பவர் பிறக்கிறார். இந்த விஞ்ஞானி என்ன பண்றாருன்னா, அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அகமது அதுஃபாப் என்று சொல்லக்கூடிய பெயர். இந்த அகமது அதுஃபாப் என்ன பண்றாருன்னா, கடல் நீரை நன்னீராக எப்படி மாற்றும் சொல்லக்கூடிய அந்த முயற்சியில் ஈடுபடுறாரு. எதிர் சவ்வூடு பரவல் என்று சொல்லக்கூடிய முறைன்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ இவர் தனக்கு தெரிந்த அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி படிச்சு இன்னைக்கு கடல்ல இருந்து தண்ணீர்களை எடுத்து அந்த நன்னீரா மாற்றுறாரு. இதுக்கு வந்து இந்த கறி துண்டுகள் இருக்குல்ல, அந்த கறி துண்டுகள், கறிக்கட்டை துண்டுகள், மணல்கள், கல்கள், ஜல்லிகள் என்று பல அடுக்களை வந்து அதை தயார் செய்து ஒரு பாட்டிலில் அந்த கடல் நீரை எடுத்து ஊத்துறாரு. கடல் நீர் உப்புத்தன்மையோடு இருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆகுதுன்னா ஃபில்டர் ஆகி கீழே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சொட்டா வடியுது. வடிஞ்சு முடிச்சு அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அந்த மக்கள் சொல்றாங்க அவ்வளவு தூய்மையாக இருக்கு, அவ்வளவு சுத்தமாக இருக்கு இந்த தண்ணின்னு சொல்லிட்டு. ஸோ அல்லாவுடைய பெரும் கிருபை அகமது என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரருக்கு அல்லாஹ் பெரிய கிருபையை செய்ய வேண்டும். இன்னைக்கு இவருடைய முயற்சியினால இன்னைக்கு ஜபாலியா முகாம் பக்கத்துல, இவர் இருக்கக்கூடிய ஏரியா எதுன்னு பாத்தீங்கன்னா ஜபாலியா முகாம் பக்கத்துல அல் ஃபர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துடைய பிளாக் நம்பர் 9ல இவர் தங்கி இருக்கிறாரு. ஸோ இங்கு இருந்து கொண்டு நார்த்து காசாவுடைய ஸ்ட்ரீட் பகுதிகள் மற்றும் ஜபாலியா அந்த கேம்ப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களுக்கு இந்த தண்ணீரை ஃபில்டர் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். பெரியவங்களோட இந்த தண்ணி என்பது குறைந்த அளவு தான் கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு இந்த தண்ணியை தேடி கொண்டு போய் இந்த அகமது என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரர் கொடுத்துட்டு இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த சகோதரர் தனது சொந்த மக்களுக்காக, நாட்டுக்காக இந்த ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நிச்சயமாக உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இந்த கண்டுபிடிப்புக்கு இடையாகாத காரணம் இக்கட்டான ஒரு சூழல்ல இந்த சகோதரருடைய கண்டுபிடிப்பு இன்னைக்கு தாகைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்மளால இங்க பார்க்க முடியுது. மறுபக்கம் இன்னைக்கு சிஐஏ இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. என்ன அறிக்கைனா, இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ஐடிஎஃப், தீவிரவாத அமைப்புலாம் அவங்க சொல்லல, இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இந்த போர் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணலாங்கிற பிளானே இல்லாம இருக்குது. நெத்தன்யாஹூ என்ன பிளான்ல இருக்காருன்னு அவருக்கே தெரியல. ஸோ இந்த பிளானுடைய உச்சகட்ட செயல்பாடா நாம கலாய்வு செய்யக்கூடிய சமயத்துல யஹியா சின்வர் மற்றும் முகமது தெய்ஃபை கொல்லாம இந்த போரை நிறுத்த மாட்டாங்க, மேலும் முழுமையாக ஹமாஸை அழிக்காம இந்த போர் ஓயாது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து இன்னைக்கு சிஐஏ வெளியிட்டு இருக்கு. ஸோ இந்த அறிக்கைக்கு அப்புறம் இன்னைக்கு ஹமாஸ் தரப்புல இருந்து ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, நீங்கள் என்ன அறிக்கை கொடுத்தாலும் இல்லது இஸ்ரேல் என்ன வகையான நடவடிக்கை எடுத்தாலும் முகமது தெய்ஃப் ஆகட்டும், யஹியா சின்வர் ஆகட்டும், குறிப்பாக யஹியா சின்வர் சொல்றாரு, முழுமையான போர் நிறுத்தம் ஏற்படாமல் இஸ்ரேல் கனவுலையும் உங்களோட பணைய கைதிகளை மீட்டு விடலாம் என்று நப்பாசையாக நீங்க கனவு காணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பை வந்து இன்னைக்கு யஹியா சின்வர் வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ ஹமாஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது, நீ போர் நிறுத்தம் முழுமையா கொண்டு வா,
தற்காலிகம்லாம் கிடையாது, முழுமையான போர் நிறுத்த வேண்டும். அப்பதான் என்ன பண்ணுவோம், நாங்கள் பணைய கைதிகளை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சோடு இன்னைக்கு வந்து ஹமாஸ் வந்து தந்த செயல்பாடு நிகழ்த்திட்டு இருக்கு. மறுபக்கம் அல் குட்ஸ் பிரிகேட்டர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய தாக்குதலை வந்து மத்திய காசா வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேலுடைய துருப்புகளுக்கு எதிராக ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இதுவரையும் கிட்டத்தட்ட 36,000 நபர்களை இனப்படுகொலை செஞ்சிருக்கு இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு. இதுல குழந்தைகள் மட்டும் 14,000 குழந்தைகள். ஸோ இந்த செய்தியை தொடர்ந்து ஐநா மன்றம் கேட்டு 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 இன்னைக்கு தான் உங்களுடைய மனசு என்பது மிகப்பெரிய மாறிடுச்சு போல இருக்குது. இன்றைய தேதியில அறிவிச்சிருக்குது, நிச்சயமாக வரக்கூடிய 26ஆம் தேதி மனித உரிமை நாளாக காணக்கூடிய அந்த நாளில் நாங்கள் இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு என்ற பட்டியலில் சேர்க்க போறோம். எப்படிப்பட்ட நிலைப்பாடு? அல் கொய்தா ISIS என்ற அமைப்புல வரிசையில், தீவிரவாத அமைப்புடைய வரிசையில் நாங்கள் இஸ்ரேலுடைய ஐடிஎஃபையும் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டு இந்த செய்தியை இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு வந்து கடத்தி இருக்கு. ஸோ ஐநாவுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அடிப்படை காரணம், இவர்கள் 14,000 பச்சிளம் குழந்தைகளை இனப்படுகொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த சான்றுகள் எனக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக அவர்களை நாங்கள் தீவிரவாத லிஸ்ட்ல சேர்க்க போறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. யோசிச்சு பாருங்களே, இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் ஹமாஸை வந்து ISISோடு முடிச்சு போட்டு ஹமாஸ் தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து பரப்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஐநாவுடைய தலைவர் இதே ஆண்டனி குட்ரஸ் சொல்றாரு, நீங்க ஹமாஸை தீவிரவாத அமைப்புலாம் சொல்ல முடியாது. காரணம் ஏன்? அவர்கள் 2007 எலெக்ஷன்ல நின்னாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒரு அரசியல் அமைப்பாக ஹமாஸ் இருக்கிறது. ஸோ அது எல்லா விதத்திலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. அதனால ஹமாஸை நீங்கள் தீவிரவாத அமைப்புலாம் சொல்ல முடியாது, அது ஜனநாயக அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பாக காணப்படுதுன்னு சொல்லிட்டு ஆண்டனி குட்ரஸ் பொதுச் செயலாளர், ஐநாவுடைய பொதுச் செயலாளர் வந்து அன்னைக்கு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஸோ அதே பொதுச் செயலாளர் இன்னைக்கு IDF-ஐ தீவிரவாத அமைப்பாக பட்டியலில் சேர்க்கிறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறார். அப்ப நிச்சயமாக இது ஒரு தரமான அடின்னு தான் நம்மளால இங்க சொல்ல முடியும். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.